மத்திய அரசு 5 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, முதல் அப்டேட் என்ன அப்படின்னா, வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் இருக்கு பாருங்க, அது விநியோகம் கட்டுப்பாடுகள் நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போர் சூழல காரணமாக கமர்ஷியல் சிலிண்டர் 50% தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் சிரமத்துக்கு உள்ளானாங்க. இப்போ அந்த 50% கட்டுப்பாடுகளை நீக்கி 100% விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதனால கமர்ஷியல் சிலிண்டர் எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்க. நெக்ஸ்ட், நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஃப்கான போர்ட்டல் ஒரு 4 நாட்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 26 ஜூன் 2026 29 ஜூன் 2026 வரைக்கும் ஒர்க் ஆகுது. 30 ஜூன் 2026 முதல் ஒர்க் ஆகுங்க. அதாவது மெம்பர் போர்ட்டலாக இருக்கும், எம்ப்ளாயர் போர்ட்டல், உமேகா எதுவுமே ஒர்க் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, புதிய ஆப் முதலும் புதிய வெப்சைட் கொண்டு வராங்க. அதனால சிஸ்டம் மைக்ரேஷன் பண்ண போகிறதால இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், மத்திய அரசு அதிரடியாக பாஸ்போர்ட்கான கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. ஜூலை 1 முதல் அமலுக்கு வருதுங்க. அதாவது 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபா உயர்த்திருக்காங்க. 60 பக்கம் கொண்ட பாஸ்போர்ட் 2000 3500 உயர்த்திருக்காங்க. அதேமாரி அவசர தேவைக்கான தட்கல் பாஸ்போர்ட் 3500 5000 ரூபாய் உயர்த்திருக்காங்க. 60 பக்கங்கள் கொண்ட தட்கல் பாஸ்போர்ட் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் உயர்த்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. பாஸ்போர்ட்டை நீங்கள் ஒரு பயண ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த முடியும், குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்ற மாதிரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த 2025 முதல் 1.39 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி 250 ரூபா இருந்துச்சு, இப்போ அதை டபுள் ஆக்கி 500 ரூபாய் உங்களுக்கு ஃபைன் போட போகிறாங்க. ஜூலை 1 முதல் இந்த புதிய மாற்றம் அமலுக்கு வருதுங்க. இதுக்கப்புறம் 500 ரூபாய் ஃபைன் இருக்க போது. அதேமாரி நீங்கள் பெண்கள் பெட்டியில் ஆண்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னா 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஜூலை 1 முதல் அமலுக்கு வருது. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.